நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. ஃபேமிலி சப்போர்ட் வந்து அது இல்லைன்னா நம்ம படிக்கவே முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பக்கபலமாக இருந்தது என்னுடைய ஒய்ஃப் தாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 2022 வந்து எனக்கு கிளியர் ஆகாதனால நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம், புக்கெல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி வந்துட்டேன். ஆனால் இருந்தால் அவங்க தான் சரி. ஒரு டைம் நான் கோயிலுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பாருங்கள், அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து இப்போ ஜூன் மாதம் தான் ஆச்சு, எப்படியோ நவம்பரில் கால்ஃபர் வந்துச்சுன்னா ஜனவரியில் எக்ஸாம் வந்துடும். அது ஜனவரி மட்டும் 6 மந்த்து மட்டும் நம்ம டைம் கொடுங்க, படிங்க அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க படிக்க சொன்னாங்க. சரி, எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா சரி, எனக்கும் மனசுக்குள்ளே படிக்கணும், படிக்க விடக்கூடாது, பிரேக் விடக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்சில் அவனாசி டேஃபில் ஜாயின் பண்ணேங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சிற்பி பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் அதனுடைய டூரேஷனுங்க. 6 மந்த்து அப்போ இது ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு டெஸ்ட்டு கூட ஆப்சென்ட் ஆக மாட்டேன். கம்பல்சரி எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடுவேன். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முடியும் போது கால்ஃபர் தள்ளி போச்சுன்னு சொன்னாங்க. கால்ஃபர் வந்து அடுத்த ஜூன் மாதம் தான் எக்ஸாம் வரும்னு சொன்னாங்க. சரி, அந்த டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆனோடனே ஆஃபரில் கொடுத்தாங்க. அடுத்த வந்து சேலஞ்ச் டெஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு 1000 ரூபி தான் கட்ட சொன்னாங்க. அதில் வந்து எனக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணேன். அது ஒரு 4 மந்த்து 5 மந்த்து பக்கம் வந்துச்சு அந்த டெஸ்ட் பேட்ச்சு. சேலஞ்சுன்னு ஒரு டெஸ்ட் பேட்சுங்க. அதுலேயுமே எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணேன். அது முடிஞ்சுன்னே வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இது வச்சாங்க, ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டாப்பர்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 1100 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆனோன்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் செலக்ட் ஆகி அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட் எழுதணும். அவங்க சிலபஸ் சொல்லிடுவாங்க, அந்த டெஸ்ட் எழுதணும். அதில் வந்து ஓவரால் ரேங்க் நமக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கோம் என்னங்கிறது தெரிஞ்சிடும், தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ரேங்க்குன்னு. அந்த இதில் வந்து நான் ஜாயின் பண்ணி அதில் வந்து நான் நல்லா எஃபர்ட் போட்டு அது படிச்சுட்டு இருந்தேங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து மே மாதம் தான் வந்துச்சு எனக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து வீட்டில் எல்லா பசங்களுக்கு லீவுங்க, அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். எனக்கு ஃபுல் டைம் கிடச்சிது. அது ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டேங்க. அந்த இது வந்து எனக்கு ஜூன் 10 வரைக்கும் தான் ஸ்கூலில் ரீஓப்பன் வந்துச்சு. இந்த ஸ்கூல் பசங்களை ட்ராப் பண்ணணும், பிக்கப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுங்க. நான் ஜூன் 9 தான் எனக்கு எக்ஸாமு. ஜூன் 9 வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் இல்லாதனால வந்து எனக்கு ஒரு 45 டேஸ் வந்து எனக்கு ஃபுல் டைம் கிடச்சிது. அதனால் வந்து அது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட் கிடச்சிது. ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி அமையுமா அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த உங்களுக்குன்னு கடைசி ஒரு 3 மந்த்து நீங்கள் மற்ற கமிட்மெண்ட்லாம் எடுத்துக்காமல் அந்த இது மட்டும் படிக்கிறத மட்டும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும். நான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க. அங்கே படிக்கும்போது டாப்பரில் வந்ததை தவிர ஸ்கூலில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் அந்த படிக்கணும் அப்படின்னு ஒரு என்கிட்ட ஒரு இது ஆர்வம் இருந்துச்சு, அதை சொல்ல முடியும். படிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துங்க, நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும். ரிலேட்டிவ்லேருந்து மற்ற நெய்பர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். சும்மா இருக்காங்க